தமிழகத்துல வந்து பாஜக எதிர்ப்புல திமுகவும் தயவகவும் இணைந்து செயல்படணும்னு திருமாவளவன் அது எப்படி சாத்தியம்? கொள்கை ரீதியா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் எப்படியும் வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற மதிப்பிற்குரிய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில தான் இன்னைக்கு அது மாதிரியான ஒட்டுமொத்தமான மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பாதுகாக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி இருக்குது. அதனால அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. தமிழகத்துல வந்து எம்எல்ஏக்கள் குதிரை பேர விவகாரத்துல வந்து அவாலா பணம் கோடி கணக்கில் புழங்கி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அமலாக்கத்துறை விசாரணை நடத்த இருக்கிறது. சரி, குதிரை பேரம் என்பது இப்ப வந்து யாருக்காவது பணம் கொடுத்து யாராவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்காங்களா? அப்போ அது மாதிரி பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினா எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்? காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ கவர்னர்கிட்ட போய் இது மாதிரி இது ஒரு அதை மாயை ஏற்படுத்துகின்ற விதத்தில் செய்தால் சரி கிடையாது. இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் மாநிலம், ஹரியானா மாநிலம், மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் குதிரை பேர் நடந்திருக்கு. பணம் கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க. மேல் சபை உறுப்பினர்களை கடத்தி கொண்டு வச்சிருக்காங்க. இப்படி எவ்வளவோ குதிரை பேரை இருக்கு. இங்க ஏதாவது அப்படிப்பட்ட ஏதாவது பேரை நடந்தது அப்படி நடக்கல அப்படின்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டு. அப்பயே திமுக காரங்கள் மீது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை நடக்குது. தப்பு செய்தா தண்டனை பெற்றுதான் ஆகணும். யாரு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, டெய்லி பத்திரிகைகள்ல உங்க விஷுவல் மீடியால எல்லாம் போட்டு இருக்காங்க எங்க தவறு அது மக்கள் நன்றாக பாத்துட்டு இருக்காங்க. திருச்சி சிவா வந்து இன்னும் 6 மாசத்துல மத்திய அமைச்சரா பதவி ஏற்பாரு அப்படின்னு அனுப்பிடுறாங்க. ஏதாவது ராத்திரி படுத்து உறங்கச்சின்னு கனவு கண்டிருப்பாரு.